தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்கு, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போறாரு. ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பாரு. 20க்கு மேல கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்ற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த நகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு வரப்போறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பாரு. அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். கன்னி ராசி என்பது காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது புத்தி கூர்மை உடையவர்கள், அறிவாற்றல், நினைவாற்றல், சாதுரிய தன்மை கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க காத்திருக்குது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் தை மாசத்தினுடைய கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரை, தை 20ஆம் தேதி வரை மகரத்தில், அதாவது அவர் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ஆழ் மனதை, உங்களுடைய எண்ணங்களை அத்தனையும் ஈடேற உறுதுணையாக இருப்பார் இந்த புதன். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல 10க்குரியவர் 5இல் உள்ளார். இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தான எண்ணங்களை 5இல் உள்ள புதன் நிச்சயமாக அது வெற்றியாக சரி செய்து விடுவார். அதோட நீண்ட நாட்களாக இருந்த குழந்தை இல்லாத எண்ணம், குழந்தை பாக்கியம் இல்லை, பூர்வீகத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிடும். அதோட 2ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 5இல் உள்ளார். 9க்குரிய 2க்குரிய சுக்கிரன் 5இல் இருப்பது ஒரு பாக்கியம். ஒரு கேந்திரமும் திரிகோணமும் இணைவது ஒரு பாக்கியத்தை கொடுக்குதுங்க. அது ராஜயோகம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. தொட்டது தொடங்கும் காலம் இந்த காலம். அதோட செவ்வாய் ஆட்சி, அதாவது உச்ச நிலையில் இருப்பது. 5இல் செவ்வாய் உச்ச நிலை. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்ற எண்ணம் நினைத்தால் போதும் இந்த காலகட்டத்தில் அத்தனையும் செய்யக்கூடிய காலம் இந்த காலம். உங்களுடைய பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சியும், பூர்வீகத்தில் இருந்து வந்த இடங்கள் விற்பனைக்கு முடியவில்லை, சொத்து விற்பனை ஆகவில்லை, ஒரு சொத்தில் சில குறைபாடுகள் இருந்தது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த காலத்தில் நடந்து விடுகிறது. 4ஆம் அதிபதி 10இல். நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. அந்த கடையை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும். எங்களுக்கு கடன் கிடைக்குமா? அந்த கடன் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம், அது எங்களுக்கு பெருமளவு உதவி செய்யுமா? நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைத்து அது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. அதாவது ராசிக்கு 7ல் உள்ள சனி லக்ன ராசியை பார்க்கிறது. நீண்ட நாட்களாக நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட தான் வேலைக்கு போயிருந்தோம், கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தோம், சுயமாக ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழில் எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும், அப்படி ஒரு காலம் வந்துன்னா நாங்கள் கட்டாயம் தொழில் செய்யலான்னு இருக்கிறோம். அதுக்கு பொருளாதாரம் பல காரணங்களாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம், இந்த தை மாதம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை விரிவுபடுத்தி அதற்கு ஏற்ற பொருளாதாரமும் வங்கியுடைய உங்களுக்கு பங்களிப்பும் நிச்சயமாக கிடைக்கப்பெற்று தொழில் விஸ்தரிப்பு நடைபெறுகின்ற காலம் இது. அதோட 9ஆம் அதிபதி 5ல் இருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அளித்து உங்களுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற செய்யக்கூடிய காலம் இந்த காலம். அதாவது தகப்பனாருடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க பெற்று அந்த தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தினாலேயே தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறதுங்க. 6ல் உள்ள ராகு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயம்தான் எனக்கு, ஆனால் ஒன்றும் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிக தவறு. உடனடியாக அதற்கான மருத்துவரையும் அதற்கான நிபுணரையும் சந்தித்து உங்கள் உடலில் ஏற்பட்ட உபாதைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ராகு நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனையை உடலுக்கு கொடுத்துரும். ஸோ ஒரு சின்ன தலைவலி அப்படின்னு சாதாரணமாக இருந்துடாதீங்க, உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டிய காலம் இது. அதோட 10ஆம் அதிபதி புதன் 5ல் இருப்பதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாருங்க.